தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அறிவித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை தலைமை தாங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், முந்தைய அதிமுக ஆட்சியில் 6 புதிய மாவட்டங்கள், 7 சட்டக் கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 68 கலை அறிவியல் கல்லூரிகள், 5 கால்நடை மருத்துவ பூங்கா என உயர்கல்வித்துறையில் சாதனை படைத்ததாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசிய அவர், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அறிவித்துள்ளதாகவும் என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவே தலைமை தாங்குவதாகவும் கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார், பேச்சுவார்த்தை நடத்தணும், உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் தெளிவாக சொன்னார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்படும், அதிமுக என்டிஏ கூட்டணி அமைத்து விட்டோம், எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 40 முதல் 50% வரை விலை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வால் இனி கனவில்தான் வீடு கட்ட முடியும் என்றார். திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மட்டுமே மேற்கொண்டு வருவதாகவும் அவை நடைமுறைக்கு வரவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.